கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக காஜர் கா அல்வா பார்க்கலாம். கேரட்டு இந்த மாதிரி கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லை நார்மல் கேரட்லேயும் செய்யலாம். ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு, நெய் சூடானதுமே முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையே ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே நெய்யோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ வதக்கி விட்டிங்கனாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் 200 ml போல் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. நான் அமுல் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா தலை நமக்கு வந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம காஜர் கா அல்வா ரெடி. வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விருப்பமாக இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காஜர் கா அல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம பிள்ளை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.